பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். காலை பொழுதுல கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படிக்கு நாம் கூடி வந்திருக்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. அன்பின் பரலோக தகப்பனே, உடைய நாமத்துக்கு ஒன்று மகிமை உண்டாகும்படிக்கு எங்களை தெரிந்து கொண்டதுக்காக நன்றி அப்பா. இந்த காலை பொழுதுல ஆண்டவரே, நான் இப்போதும் நிர்மூலமாக இருப்பதும் அது தேவனுடைய சுத்த கிருபையாக இருக்குது அல்லவா ஆண்டவரே. இந்த காலை பொழுது ஆண்டவரே, என் குறைகள் எல்லாம் தீர்க்க நீ வல்லவராய் இருக்கிறேன் ஆண்டவரே. என்னை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் வியாதிக்கு நடுவிலே என்னை சுகப்படுத்தி என்னை பலன் கொண்டவனாய் மாற்றி அமைத்தவரை உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை பொழுதுல ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நாடி வந்திருக்கிற எங்களையும் யாவரையும் ஆண்டவரே, நீ முழுமையாய் ஆளுகை செய்யும்படிக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த காலை பொழுதுல நீ ஒருவரே பெரியவர், நீ ஒருவரே சிறந்தவர் என்று சொல்வதற்கு நாங்கள் யாவரும் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, உடைய நாமம் உயர்த்தப்படுவதாக சொல்லி சொல்லிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த காலை பொழுது அப்பா, உம்முடைய திவ்ய வல்லமை நாளை நிரப்பி எங்களை ஆளுகை செய்யும்படிக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. தகப்பனே, தேவனுக்கு பெரியமில்லாமல் நாங்கள் நடந்திருக்கிறோமானால் எங்கள் குற்றங்களை மன்னியும். ராஜாத்தி ராஜாவே, மனிதன் முகத்தை காண்கிறான், தேவனோ இருதயத்தை ஆராய்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை பொழுதுல என்னுடைய ஏக்கம் எல்லாம் ஆண்டவரே, என் எண்ணம் எல்லாம் ஆண்டவரே, எப்படியா இருக்குது என்று நீ நன்றாய் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த காலை பொழுதுக்கு நாங்கள் மகிமை செலுத்த வந்திருக்கிறோம். உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம் கர்த்தாவே. ஒரு விஷயப்பா, உம்முடைய பலன், உம்முடைய வல்லமை, உம்முடைய வழிநடத்தல் அப்பா எங்கள் வாழ்வாற்றல் நிறைவாய் காணப்பட நாங்கள் சுபிக்கிறோம். அவ்வியானவரே, நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் ஆளுகை செய்கிற தேவன், நீர் வழி நடத்துகிற ஒரு தேவன், நீர் பலப்படுத்துகிற ஒரு தேவன், எல்ஷடாயின் தேவனே, சர்வ வல்லமையுடைய தேவனே. இந்த காலை பொழுது உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுது நாங்கள் யாரும் சேர்ந்து உம்மை உயர்த்துகிறோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே அப்பா, வானத்துக்கு நேராக என் கரங்களை உயர்த்தி அப்பா, எனக்கு வரை ஒத்தாசை பழுவதற்கு நேராக என் கண்களிடம் ஏறெடுக்கிறேன் என்று சொன்னது போல இந்த காலை பொழுதுல ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படிக்கு கரங்களை உயர்த்துகிறேன் அப்பா. நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொன்ன தேவனே, உமக்கு நன்றி ராஜாவே, உமக்கு நன்றி கர்த்தாதி கர்த்தாவே. தூயாவி தூயவரே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ராஜாஜி ராஜாவே, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த காலை பொழுதுல குற்றங்கள் அக்கிரமங்கள் மீறுதலை மன்னியும். ஒரு விஷயப்பா, ஒரு விஷயம் ஆண்டவரே, எங்கள் குற்றங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதலை மன்னியும் ஆண்டவரே. உமக்கு விரோதமாய் செய்த காரியங்கள், உமக்கு விரோதமாய் பேசின காரியங்கள் ஆண்டவரே, சிந்தித்த காரியங்கள், எண்ணம் கொண்டிருக்கிற காரியங்கள் ஆண்டவரே, இந்த காலை பொழுது ஆண்டவரே, அவை யாவற்றையும் மன்னிக்கும்படி சொல்லி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை பலப்படுத்துவீராக. எங்கள் பாவம் ஆண்டவரே நெருக்காதபடிக்கு தேவாதி தேவனே எங்களை விடுதலை செய்வீராக சொல்லி சுபிக்கிறோம். மன்னிக்கிற தேவனே, எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்களை வாழ வைப்பதற்காக ஸ்தோத்திரங்கள் அப்பா. இந்த காலை பொழுதுல ஆண்டவரே, அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படிக்கு எங்களை யாவரும் தெரிந்து கொண்டபடியாக அவருடைய நாமத்தை நாங்கள் யாவரும் சேர்ந்து உயர்த்துகிறோம். இந்த காலை பொழுதுல அப்பா, என் உள்ளம் ஏங்கிக் கொண்டிருக்கிற காரியத்தை நீ நன்றாய் அறிந்திருக்கிறீர் அல்லவா அப்பா. என் உள்ளந்திரியங்களை நன்றாய் அறிந்திருக்கிற தேவனே, என் ஏக்கத்தை தீர்க்கிற தேவனே, இந்த காலை பொழுதுலப்பா எனக்கு நேரிடுகிற எல்லா காரியத்தில் இருந்தும் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஆண்டவரே பலனற்று போனவர்களாக நாங்கள் காணப்படும் போது தேவனுடைய பரிபூர்ண பலன்
எங்கள் மேல விலக செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த காலை பொழுதுலப்பா ஆண்டவரே அப்பா என்று அழைக்கும்படிக்கு எங்களுக்கு ஒரு நல் உறவை உண்டாக்கி கொடுத்த தேவனே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு நன்றி, கனத்துக்கு உரியவரே உமக்கு நன்றி, மகிமைக்கு உரியவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜாக்கி ராஜாவே, நன்றியோடு ஆராதிக்கிறோம் அப்பா. எல்லா கனமும் எல்லா மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்க வந்திருக்கிறோம் ராஜாவே. காலை பொழுதுல மனதார எங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பாடல் மூலமாக ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் அசைவாடும் எங்களை அனலாக்கும் ஆண்டவரே, எங்கள் அக்கினி ஜுவாலையாக இருக்கிறவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் பார்த்திருந்தி ஒருவரை இயேசுவின் நாமத்தில் சொல்லி கேட்கும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனை ஆராதிக்கும்படிக்கு நாம் தெரிந்து கொண்டிருக்கிறபடியால காலை பொழுத மகிழ்ச்சியோட தேவனை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் இருதயத்தை ஆராய்கிற ஒரு தேவன். மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் அவருக்கு கொடுக்க போது அவருடைய நாமம் அந்த மகிமை உண்டாகுகிறது. உன்னை தெரிந்து கொண்டது காரணம் எதற்கு தெரியுமா? அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு, அவருடைய நாமத்தை புகழ்ச்சி அடைய செய்வதற்கு. ஆண்டவரே, இந்த காலை பொழுத நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி ஆராதனை. ஹல்லேலூயா. சோதரம். எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் மரலாற்றும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் மரலாற்றும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே.
நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு எங்கள் கரங்களை உயர்த்தி நாங்கள் தேவனை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் நடந்து கொள்ளும் போது அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படி
ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கும் ஆமா. நீ கூப்பிடு. நீ கூப்பிடு அவரை. கரங்களை தட்டி அப்பா. நான் நிற்கிற இடத்தில் ஆண்டவரே நன்றி அப்பா. நான் ஜெபிக்க ஜெபிக்க. ஓ நன்றி நன்றி நன்றி. நன்றியோட அப்பா இந்த காலை பொழுதுல, இந்த காலை பொழுதுல அப்பா உம்முடைய
இயேசுப்பா உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு Thank you, Lord. Thank you, Holy Spirit. ஆராதனை உமக்கு ஆராதனை. Thank you, Lord. நன்றி அப்பா. பலியான செல்வரின் பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தீரையா. பலியான செல்வரின் பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தீரையா. பரிசுத்தர்கள் எனக்காக பாக்கிய பாக்கியமே. பரிசுத்தர்கள் எனக்காக பாக்கிய பாக்கியமே. Hallelujah. நன்றி. பரிசுத்தரே படைத்தவரே நன்றியோடு ஆராதனை. Hallelujah. நன்றி அப்பா. ஆராதனை. நன்றியோடு Hallelujah. பரிசுத்தரே எங்கள் பரிசுத்த தேவமே, எங்களை உருவாக்கி படைத்த தேவாதி தேவன் நன்றி. ஆராதனை. Hallelujah. வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியையா. எத்தனை இன்பங்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியையா. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன். நிச்சயம் நிச்சயமே. கலைஞர் பெற்ற அறிக்கை பாடுகிறேன். ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன். நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா. ஆராதனை உமக்கு ஆராதனை. ரட்சகரே,
ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இந்த காலை பொழுதுல மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வர வைக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஒருத்தரும் தேவனை நம்பியிருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நம் ஆண்டவரை தினந்தோறும் தேடும் போது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா நெருக்கத்திலிருந்தும் அவர் நமக்கு வழிகாட்டியாக காணப்படுகிறார். பிரியமானவரே, இந்த உலகம் வழிகாட்டிகளை தேடிக்கொண்டு பின்னால ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. யார் என்னை நடத்துவா, யார் என்னை கொண்டு போவா, நான் போகிற இலக்கத்துக்கு நான் போய் சேரும் அளவுக்கும் என் கரங்களை பிடித்து நடத்துபவர் யார் என்று அநேகர் இன்றைக்கு தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இவர் நடத்துவாரா, அவர் நடத்துவாரா, அவங்க எனக்கு ஆலோசனை கொடுப்பாங்களா, இவங்க எனக்கு ஆலோசனை கொடுப்பாங்க என்று இந்த உலகம் அது பின்னால ஓடுதான் நம்ம பார்க்கிறோம். ஆனா நாம் ஆராதிக்கிற தேவன் நித்தியமாக நம்மை நடத்துகிற ஒரு தேவன் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். நம்மை அழிந்து போகிற வழிக்கு கொண்டு போகிறவர்கள, அழிந்து போகிறவர்களே ஆண்டவருடைய வழிக்கு, ஜீவனுள்ள வழிக்கு நடத்துகிற ஒரு தேவனாக காணப்படுகிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது நம்மளால உறுதியா எதுவும் சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஆகையினால இன்னைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்றதுக்கு நம்மளால முடியாது. ஆனா நீங்கள் நானும் நம்பி இருக்கிற ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார் சொன்னா அதை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். நீ அதிசயத்தை காண்பாய் என்று ஆண்டவர் நமக்கு சொன்னார்கள். நிச்சயமாக வாழ்க்கை அதிசயங்கள் காணப்படும். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்னைக்கும் மாறாதது, பொய்யானது அல்ல. அவர் சொன்னதை அவர் செய்ய முடிக்கிறவராக இருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிறது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அவருடைய மந்தையாக உன்னை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த நாட்கள் அது ரொம்ப அவசியம். மந்தையாக ஆகிறதுக்கு நிறைய பேருக்கு இஷ்டம் இல்லை. எல்லாமே தலைவனா மாறிடும், எல்லாமே தலையா மாறிடும். இல்ல தலையா மாறுறதுக்கு முன்னே நீ முதல் மந்தையா இருந்து கீழ்படியை கத்துக்கோ. அப்ப உனக்கு தலையா கத்து மாற்றுவார். எடுத்தோடு நேரா போய் மேல உட்கார்ந்து அப்படியே ராக்கெட்ல பறக்கணும்னு சொன்னா அது சாத்தியம் இல்லாத ஒரு காரியங்கள். தேவன் எல்லாரையும் அளந்து வைத்திருக்கிறார். நல்லா கவனிச்சு வச்சுங்க, அளந்து வச்சிருக்காரு சொல்றேன். அவருடைய அன்புக்கு நம்ம மேல அளந்து அளவில்லாம வச்சிருக்காரு. ஆனா நம்மள எங்க எப்படி நடத்தணும்னு சொல்லுகிறதுக்கு அவர் எல்லாவற்றையும் அளந்து கரெக்டா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. மனுஷன் அதை பார்க்க மாட்டான். மனுஷன் நம்மளுக்குள்ளாக இருக்க நல்லதை அவனால கண்டறிய முடியாது. நம்மளுக்குள்ளாக இருக்க தீமையை அவனால கண்டறிய முடியும். இவங்க இப்படி, அவங்க அப்படி, அவெல்லாம் சொல்லணும். ஆனா கர்த்தர் மாற்றுமே உனக்குள்ளாய் இருக்கிற நன்மையை தோண்டி விலை கொண்டு வருகிறவர். அதை நன்றாய் அறிந்திருக்கிறார். இவனால் அது செய்ய முடியும், இவனால் இது போக முடியும் என்று தேவன் நிர்ணயிக்கிறவராக காணப்படுகிறார். ஆகினால் நான் எப்ப அவருடைய மந்தையாக நான் அர்ப்பணிக்கிறேனோ அவரை நீ நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வாரத்திலும் நாம் சங்கீதம் 23 வசனத்தை நாம் தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இந்த மாதம் முழுவதுமாக நான் நினைக்கிறேன் சங்கீதம் 23 ஓடிக்கொண்டு இருக்குது. இதுல நிறைய காரியங்கள் இருக்குது. ஏன்னா நான் ஏன் இதை நிறைய எம்பசைஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னாக்க, நிறைய பேர் அதை வாசிக்கிறாங்க. ஆனா தேவன் என்ன பேசுகிறார், தேவன் என்ன விரும்புகிறார், தேவனுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று எல்லாருக்கும் என்ன செய்யறாங்க தெரிய மாட்டேங்குது. ஏன் தெரிய மாட்டேங்குதுன்னா அவங்க இஷ்டப்படி அவங்க நடக்கணும்னு பாக்குறாங்க. ஆனா தேவன் விரும்புகிறதுக்கு நடக்கிறவன் எப்படியாப்பட்டவனாக இருந்தா ஆசீர்வாதத்தை நீங்க பெற முடியும் என்று இந்த சங்கீதம் 23 ஒரு அடையாளமா இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் எப்போதும் ஒன்று சொல்லுவேன், நான் கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் சொல்லணும்னா நான் அவருடைய மந்தையாக என்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்க வேண்டும். அதாவது தலைமைத்துவத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிய வேண்டும். அப்பதான் அவருடைய மேற்படி சொல்ல முடியும். முதல் வசனத்திலே நாம் என்ன செய்தோம்னா அவருடைய தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படியாம போகிறதுனால நான் அவருடைய மந்தையாய் ஆக முடியாது. ஆகிய திருவசனம் கிரியை செய்யாது. திருவசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றார், இந்த ஜீவனுள்ள வார்த்தை, இந்த ஜீவனுள்ள வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமும் கிரியையும் செய்யும் என்று. அநேகர் நினைக்கிறாங்க காலையில் எழுந்த உடனே சங்கீதம் 23 வாசித்த பிறகு இதன்படி கர்த்தரின் வாழ்க்கையை செய்வார். நிச்சயமாய் அதன்படி கர்த்தரின் வாழ்க்கையை மரமாற்றுவதற்கும் உருமாற்றுவதற்கும் வல்லவராக இருக்கிறார். ஆனா நீங்க
நீங்கள் மந்தையாக உங்களை அர்ப்பணிக்க ஆயத்தமா? இங்க அந்த கேள்வி வருகிறது. இந்த மந்தைக்கீழாக நம்ம என்ன செய்யணும்? ஆடுக என்ன செய்யணும்? கீழ்ப்படிகிறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். அதாவது தலைமைத்துவம் என்ன சொல்லுகிறார்களோ அவைகளுக்கு நான் கீழ்ப்படுகிறவனாக இருக்க போதுதான் அதில் இருக்கிற ஆசீர்வாதத்தை காண முடியும். அல்லேலூயா. இந்த சங்கீதம் 23 நாம் மறுபடியும் வாசிப்போம். போன வாரத்துல நான் சில காரியம் இதை குறித்து நான் பேசினேன். அதாவது அவர் என் ஆத்துமாவை தேற்றி என்ற காரியத்தை குறித்து நான் பேசினேன். இந்த வாரத்துல அவர் என்னை நீதி பாதையை நடத்துகிறதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வாசிக்க கேட்போமாக. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். தம்முடைய நாமத்துக்கு நீதியின் பாதையில என்னை நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய நாமத்துக்கு தன்னுடைய நீதியின் பாதையில நடத்துகிறார். பிரியமானவர்களே, நாங்கள் நம்ம கவனிக்கணும்னா சங்கீதக்காரங்க எதை சொல்லுகிறார், எதை குறித்து பேசுகிறோம்னா அவருடைய ஒவ்வொரு வழியிலும் தேவன் நிர்ணயிக்கிறார் அவன் எங்கு செல்ல வேண்டும் என்று. அல்லேலூயா. சங்கீதக்காரன் நன்றாக தெரியும், ஆண்டவர் தாவீதுடைய வழிகளை தேர்ந்தெடுத்து தாவீது எங்கெல்லாம் போக வேண்டும், எங்க அவனுடைய கால் பாதம் வைக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் அதை நிர்ணயிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையும் இதுதான் ரொம்ப அவசியமா இருக்குது. நீங்களும் நான் தெரிந்து கொள்வது, என்னுடைய வாழ்க்கையில நான் எங்க போகணும்னு சொல்வதற்கு தேவன் தான் என்னை நிர்ணயிக்கிறார், தவிர அதை நான் தேர்ந்தெடுக்க கூடாது. நீங்க நிறைய பேர் என்ன சொல்லிடுறீங்கன்னா, நான் இங்கதான் போகணும்னு சொல்லி ஆண்டோட கேட்டுறீங்க. நான் இதுதான் எனக்கு வேணும், எனக்கு இப்படிதான் வேணும் அப்படின்னு நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துட்டு ஆண்டவர் என்ன உங்கள்கிட்ட பேசுறாரோ அதை கேட்க மாட்டோம். You want Lord to direct you into His way. That means you must submit yourself to Him. நீங்கள் உங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போதுதான் அவர் உங்களை எங்க நடத்தணும்னு நினைக்கிறாரோ அங்க உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். நம்மளுடைய பிரச்சனை என்னன்னா, அவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்பதில்லை. நம்ம போய் ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து என்ன கேட்கிறோம், எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இப்படிதான் வேணும், நான் இங்கதான் போகணும், எனக்கு நீங்க இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து கேட்கிறோம். தவறு இல்லை, ஆனா அது கேட்பதற்கு முன்பதாக நீ நன்றாக ஒன்று அறிந்திருக்கணும். நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்மளை வழி நடத்துகிற ஒரு தேவன். தாவீது அவன் சொல்றார், அவர் அவருடைய நாமத்துக்கு நீதியின் பாதையிலே நடத்துகிறார். பிரியமானவர்களே, அவன் நன்றாக அறிந்திருக்கிறபடியினால அவன் நன்றாக சொல்லுகிற அந்த காரியத்தை நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கர்த்தர் இருக்கிறார். நான் என் பாத சுவடுகளை எங்க வைக்கணுமோ அங்கே வைப்பதற்கு கர்த்தர் எங்க சித்தம் கொண்டிருக்கிறாரோ அங்கே தான் நான் வைப்பேன். தேவ சித்தம் இல்லைன்னா எனக்கு அது வேண்டாம். நீங்க நம்மளோட பிரச்சனை என்னன்னா, தேவ சித்தம் இரண்டாவதா வச்சு விட்டு எல்லாம் நம்ம சித்தத்தை முன்னுக்கு கொண்டு வந்து வச்சிடறோம்ல. கர்த்தருடைய சித்தம் அங்க இல்ல, ஆனா மனிதனுடைய சித்தம் அங்க இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு மனிதனுடைய சித்தம் முன்னுக்கு வர வர, when the will of the human comes in front, destruction will be seen as soon as possible. மனிதனுடைய சித்தம் முன்னுக்கு கொண்டு வந்து வச்சிட்டீங்கன்னா அழிவை அதி சீக்கிரமாக காண்பீர்கள். தேவ சித்தத்தை கொண்டு வந்து முன்னுக்கு வைத்தீங்கன்னா அழிவு வரும், ஆனா நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். இதுதான் வித்தியாசம். அழிவு வராது என்று ஆண்டவர் சொல்லுகிறார், வரும், ஆனா நீயும் நானும் காப்பாற்ற படுவதற்கு கர்த்தர் உன்னையும் இனியும் தெரிந்து கொண்டிருக்கிறார். என் வழிகள் எல்லாமே பாருங்க, அது இந்த வழியை நடத்துவார் அப்படின்னு சொல்லி அவனால சொல்ல முடியுது அப்படின்னு சொன்னா, ஏன் அது அவனால வர்ணித்து பேச முடியுது தெரியுமா? அது ஒரு தெய்வீகமான ஒரு உறவை குறித்து அது வெளிப்படுத்துகிறது. பாருங்க, அவரே நடத்துவார் என்று அவனால சொல்ல முடியுது. நம்மளால சொல்ல முடியுமா? நீங்க நிறைய பேர் சொல்ல, கர்த்தரை நடத்துறார், கர்த்தரை நடத்துறார், கர்த்தரை நடத்துறார். நீ சொல்ற கர்த்தரை நடத்துறாரு, கர்த்தரை நடத்துறாரு என்று சொல்வதற்கு ஆவின் கனி உன் இடத்துல காணப்படலையே. அப்ப எப்படி சொல்ற கர்த்தரை நடத்தினார்? நீங்க நிறைய பேர் சொல்ல, கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு, இதுதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இதுதான் ஆண்டவர் உன்கிட்ட இது சொன்னார்னா அதை உனக்கு செஞ்சு முடிக்கிறவர். ஆனா அது சொல்றவனுக்கு உன்னை உருவாக்கி வைக்கிறவர். உன்னுடைய கீழ்ப்படிதல் ஆண்டவர் எதிர்பார்ப்பார். Your obedience is very important for God. If you obey to God,
When you want something from God, the obedience, the things is very important for God. Do you obey? Do you have faith? Do you put your hope on God? நீ கீழ்ப்படியா, நீ விசுவாசிக்கிறியா, நீ நம்புறியா? இதை ஆண்டவர் நன்றாய் ஆராய்கிறவராக இருக்கிறார். அதான் நம்ம செவிக்கும் போது நம்ம சொல்லுகிறோம் சாமி புத்தகத்துல, மனிதன் முகத்தை காண்கிறான், தேவனோ இருதயத்தை ஆராய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க ஒண்ணு ஆண்டவர் முன்பதாக உட்கார போது நீங்க யாரு என்று தேவனுக்கு நன்றாக தெரியும். நீங்க எந்த நிலையில நீங்க ஆண்டவரை செபிக்கிறீங்கன்னு தெரியும். அல்லேலூயா. கர்த்தர் எல்லா நேரத்திலும் எல்லாரையும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆனா நாம் இந்த வாக்கியத்தை மட்டும் கேட்டு நாம் நம்மளை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். உண்மைதான், கர்த்தர் எல்லாத்தையும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். என்னோட கேள்வி என்னன்னா, அந்த வல்லவரிடத்தில் உன்னை ஒப்பு கொடுக்க நீ ஆயத்தமா? ஒப்பு கொடுத்தாதாங்க அவர் நடத்துவார். நம்மளை அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். தாவீது சொல்றார், என் வாழ்க்கையில முழுவதுமாக ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு பாதையிலும் அவர் என்னை நடத்த வல்லவராக இருக்கிறார். அவருடைய நாமத்துக்கு என்று நீதியை நடத்துகிறார் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்புறம் அந்த பாதை இறுக்கமா இருக்கலாம், அந்த பாதை கசப்பான காரியமா இருக்கலாம், அந்த பாதத்துல முள்முடிகள் எல்லாமே இருக்கிறாங்க. ஆனா உன்னை நடத்துகிறவர் ஆண்டவர். மற்றவங்க மாதிரி நடந்து போவேன், முழு மேல நடப்ப, அக்கினி மேல நடப்ப. அல்லேலூயா. ஆனா உன் கூட நடந்து வருபவர் அவர். மறந்துடாம உன்னை தூக்கி தோளில் மேலே சுமந்து கொண்டு அந்த பாதையில உன்னை கொண்டு நடத்துகிறவர் ஒரு தேவன். அது எப்பனா நீ அவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது, when you submit yourself to God, he will start to lead you into his path. இரண்டாவது காரியம் நீங்க நன்றாக இதை அறிந்து கொள்ளணும், அவருடைய பாதை உங்க பாதை அல்ல, நம்மளுடைய விருப்பப்பட்ட பாதைகள் அல்ல. அல்லேலூயா. அவரை நீ நடத்துவார் என்று சொல்லும் போது அவர் ஏற்கனவே மேல ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நான் எங்க நடக்கணும், நான் எங்க போகணும், நான் எங்க நிக்கிறோன்னு. அப்ப அதுக்கு நான் கீழ்ப்படுத்த ஒப்பு கொடுக்கணும் தவிர, இல்ல ஆண்டவரே எனக்கு இது வேணாம், எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி வட்டாரம் படிக்கிறது வீணான காரியங்கள். நீங்க நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைந்துட்டோம் என்று சொல்லுகிறோம்ல, நீங்க வளர்ச்சி அடைவது நன்றான ஒரு காரியமா இருக்குது. ஆனா கொஞ்சம் கவனத்துக்குள்ளாக நம்ம வைப்போம், நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துள்ளாக காணப்படுகிறோமா? அல்லேலூயா. நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் பிரியமானவர்களே. அவர் என்னை நடத்துவார் என்று சொல்லும் போது சங்கீதக்காரன் சொல்றான், நான் எல்லாத்தையும் என்னோட வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன். I already submit my life to God. Christian life is submit to God. Submit your life to God. Not just talk. People are talk. Say, Lord, I give my life to you. Monday, start the old things. Tuesday, start the old things. And then next Sunday, come back and cry out to God, Lord, I give my life to God. யாரை நீங்க ஏமாத்து நினைக்கிறீங்க? ஆத்திகம் வந்து ஓட ஒப்பாரி வைக்குது. சில இடத்துல நான் பார்ப்பேன், பார்க்கறது அதே மூஞ்சி தான் பார்ப்பேன். எப்போதும் கைத்துக்கு ஓட ஒப்பாரி சாழ்ந்துட்டே இருக்கும். வாரம் உட்கார்ந்து அழுந்துட்டு தான் இருக்கும். அது வாழ்க்கையில மாற்றமே வராது. கேட்டாங்க, கர்த்தர் கர்த்தருடைய நேரத்தில் செய்வார். கர்த்தர் கர்த்தருடைய நேரத்துல உனக்கு நன்மை செய்வார். உண்மை, பொய்யல்ல. வேதம் சொல்லுகிறது, அதுக்கு காத்திரு என்று அவர் சொல்றார். ஆமாவா? ஆனா என்னோட வார்த்தை கேள்வி என்னன்னா, நீ ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுத்தியா? அதுதான் என்னோட கேள்வி. நம்மளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காம கர்த்தருக்கு நான் காத்திருக்கேன்னு சொன்னா அது வீணான காரியம். உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். அதுக்கு ஆண்டவர் பொறுப்பல்ல. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரு விதிமுறைகள் இருக்குது. நமக்கு கொடுக்கப்பட்ட விதிமுறை தான் இந்த வேதாகம புத்தகம். அல்லேலூயா. இதை நீங்க வாசிக்கத்தான் ஜீவனுள்ள வாழ்க்கையில நீ எப்படி நடக்கணும், எங்க போகணும், என்ன செய்யணும் ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. மனிதனுடைய கண்களுக்கு இது ஒரு சாதாரண புத்தகம். அல்லேலூயா. மனிதனுடைய கண்களுக்கு இது ஒரு சாதாரண புத்தகம். ஆனா உனக்கு நான் சொல்றேன், இது சாதாரண புத்தகம் அல்ல, ஜீவனுள்ள புத்தகம், ஜீவன் கொடுக்கிற புத்தகம், வல்லமையுடைய வார்த்தை, சொன்னது அப்படியே நிறைவேறுகிற காரியங்கள். அல்லேலூயா. ஒன்று போதும் ஆண்டவர் இதுல சும்மா
சும்மா ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு கதையை ஒன்றை சொல்லி ஏமாத்தல, சொன்னதை அப்படியே செய்கிறவர். 2000 வருஷத்துக்கு முன்பதாக உன் கரங்கள்ல இந்த பைபிள் எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டு சொல்றாங்கல்ல, எப்படிங்க இன்னைக்கு சொல்லப்பட்ட காரியம் இன்னைக்கும் நிறைவேறி கொண்டிருக்குது. அன்னைக்குள்ள எப்படி இன்னைக்கு நடக்க போற காரியம் தெரியும். ஆவியானவர் உணர்த்துதல், ஆவியானவருடைய வெளிப்படுத்தல், ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார்ல, அவர் எல்லா சத்தியத்திலும் உங்களை நடத்துவார். நான் ஆவிக்குரியவன், நான் ஆவிக்குரியவன் என்று சொல்லி நீ விளம்பரப்படுத்த தேவையில்லை. நீ உண்மையான ஆவிக்குரியவனாக இருந்தா உனக்குள்ளாக இருக்கிற ஆவி அவர்களை உன்னிடத்தில் கொண்டு வரும். Hallelujah. You don't need to announce your anointings. Hallelujah. The Holy Spirit will bring them to you. Just wait for that. நம்ம அதுக்கு காத்திருக்கோம். ஏதாவது பண்ணிடணும், ஏதாவது பண்ணிடணும், ஏதாவது பண்ணிடணும், வாழ்க்கையில் ஏதாவது சாதிச்சிடணும். குட், சாதிங்க. இயேசுக்காக ஓட போறியா? ஓடு. தீர்மானம் இன்னைக்கு நான் ஓட போறேன். ஆனா நன்றாய் அறிந்து ஓடு. நான் ஓட போறேன்னா முதல்ல என் வாக்கிய ஆண்டவருக்கு நான் கொடுக்கணும். சும்மா வாயில வந்து உட்காந்துட்டு நான் ஓடுற ஆண்டவருக்கு சொல்றது வீணான காரியம். ஏன்னா என்னைக்கு உன் வாழ்க்கையில ஆண்டவருக்கு ஓட போறேன்னு நீங்க சொல்றீங்களோ அன்னைக்கு நீங்க என்ன ஆண்டவர் சொல்றீங்க, என் வாழ்க்கை முழுவதுமாய் நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன், இனி என் வாழ்க்கையில யாருக்குமே இடம் இல்லை. ரெடியா? இடத்துக்கு தகுந்தாப்புல வேஷம் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த நிறைய எல்லாம் கொடுப்பேன், சொந்தம் பந்தம் எல்லாம் வந்தாலும் உட்காந்து கும்மி அடிக்கிறது. இதான் பிரச்சனை, எல்லாம் கொடுப்பேன். ஏன் சொந்த பந்தத்தில் உட்காந்து கும்மி அடிச்சிருக்க? அந்த நேரத்தில் வந்து பிரசங்கம் பண்ணு, சாட்சி சொல்லு, ஜபம் பண்ணு, வார்த்தையை பேசு. ஏன் ஊருக்கு கதை பேசுற? ஆனா எல்லாமே கொடுத்துட்டு சொல்லு. See, we are living in this world. Be a witness for God. சாட்சி உள்ள கிறிஸ்தவர்களாக நீயும் நானும் அழைக்கப்படுகிறோம். பறந்துடாது. அல்லேலூயா. உலகம் வாழ்கிற வாழ்க்கையை போல வாழ்வதற்கு கர்த்தர் நம்மளை அழைக்கல. அவருடைய சித்தம், அவருடைய பாதைக்குள். அல்லேலூயா. அவதான் சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய பாதையை உருவாக்கி தருகிறவர். அல்லேலூயா. நமக்கு பாதை இருக்காது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா we don't have choice and we don't have a way for us to escape, but when we kneel down and ask God, Lord, release me, deliver me from these things, and suddenly there's one door will be open for you immediately. How could it be happen? You are waiting for so many years, the door has not opened for you. Suddenly God opened the door. That is a sign that God said, I am trying to guide you. நான் உன்னை நடத்துகிற அடையாளமே அது. God will give the hints. We don't understand that. சில காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்யும் போது நமக்கு அது புரியாத, கர்த்தர் தான் செய்யறாரு. நம்ம என்ன நினைச்சுப்போம், ஐயோ 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 சொல்லி வாழ்க்கை ஓட்டிடுவோம். இந்த ஐயோ என்ற காரியம் பிசாசு கொண்டு வருகிறது. தேவனை நடத்துகிறார். சங்கீதக்காரன் சொல்றான், தேவனை நடத்துகிறார் என்று அவருடைய பாதையா. நல்லா கவனிங்க. நீ தேர்ந்தெடுக்கிற பாதை அழிவாக இருக்கலாம், நாற்றமாக இருக்கலாம், அசுத்த கிரிய காரியமாக இருக்கலாம். ஆனால் தேவன் உனக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட காரியங்கள் பரிசுத்தமானதாக இருக்கும். ஏன்னா அவர் பரிசுத்தர், அவருடைய வழியும் பரிசுத்தமாக இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை அது நம்ம காணாதவர்கள் நம்மளுக்கு தெரியாது. நம்ம அதை சுவைக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஒப்பு கொடுக்க மாட்டோம். Taste and see the Lord is good. Hallelujah. அது செய்வா. கோழிக்கறியை டேஸ்ட் பண்றோம், ஊறுகாவை டேஸ்ட் பண்றோம், கடையில் போய் உட்காந்து சாப்பிட்டா டேஸ்ட் பண்றோம், சமையல் சமைச்சு எடுத்து வந்தா அதை உட்காந்து டேஸ்ட் பண்ணி அது குறை சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். சிஸ்டர் இதுல கொஞ்சம் உப்பு இல்லை, சிஸ்டர் இது கொஞ்சம் இப்படியாச்சு, சிஸ்டர் அது கொஞ்சம் அப்படியாச்சு. அதுக்கெல்லாம் ஒன்றா நம்ம நினைப்போம். ஆனா ஒப்பு கொடுத்து செய்ய சொல்லு, செய்ய முடியாது. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, உண்மையை பேசுற திருச்சபையில யாரும் ஏத்துக்க முடியல. ஓ ஏன் இப்படி? அதாவது இன்னும் அந்த 2000 வருஷத்துக்கு முன்ன பிரச்சனை மாதிரி பேசணும். வாருங்கள் தேவஜனமே, நீங்கள் யாரும் வணங்காதவர்கள் உள்ளவர்கள், ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? சரியான வணங்காதவர்கள் உள்ளவர்களாக இருந்தோம். ஓநாய்களுக்கு ஏன் நீங்க ஒப்பு கொடுக்குறீங்க? இப்படிலாம் சொன்னாங்க. அதை உட்காந்து அப்படியே கேட்டுட்டு இருக்கோம். அதுக்கு தெரியாது, அதை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்.
ஏன்னா சுத்த தமிழ் பேசிட்டு அது தெரியாது. இந்த மாதிரி ஏழ்மை தமிழ் நாவல் தமிழ்ல பேசும் ஓயா அப்படி ஆண்டவர் வந்து இப்படி அப்படி. நான் சொல்றேன், நீ ஆராதிக்கிற ஆண்டவர் நீதி உள்ள தேவன், மறந்துடாத. நீ மன்னிக்கிற தேவனை மட்டும்தான் நீ வெளிப்படுத்துகிற. நீ அன்பு உள்ள தேவனை மட்டும் வெளிப்படுத்துகிற. அவர் நீதி உள்ள தேவன். He will never compromise with sin. Don't ever think that he will compromise with sin. Don't tell me, some people will tell me, Pastor Raman, they will teach slow by slow. Your work is go and warn them, that's all. Tell them this is sin, don't do. That's all. Come back. அதுக்கப்புறம் அவங்க பிரச்சனை. அதை போய் உட்கார்ந்துருக்க தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் அவருடைய பாதையை அவர் தேர்ந்தெடுத்து வைத்து கொடுத்ததற்கு அதை அழகாக வர்ணித்து சொல்ற, அவர் என்னை அவருடைய நாமத்துக்கென்றே நீதி பாதையை நடத்துகிறார். பிரியமானவர்களே, இது ஒரு தெய்வீகமான ஒரு உறவை குறிக்கப்படுகிறது. யாருக்கும் கிடைக்காதுங்க. வானத்தின் பூமியை படைத்தவருடைய நடத்துறான்னா அவ்வளவு ஈஸியான காரியம் இல்லை. மனுஷன் சொல்லுவான், நீ பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கேன். முதல் அவன் தான் காண போவான். என்கிட்ட அநேகர் சொல்ல, நீங்க பயப்படாதீங்க, நான் உன் கூட தான் இருப்பேன். என் மனசுல ஒண்ணு சொல்ல, முதல் யூதாஸ்கரி நீ தாண்டா முதல் காட்டி விட்டு ஓடுவேன். ஏன்னா வசனம் சொல்றது, நாசில மூச்சுடுறவனே நம்பாதே. வேதம் சொல்லுதுங்க, நாசில மூச்சுடுறவனே நம்பாதே. நான் சொல்லல, நம்ம சொல்லுவோம்ல, மனிதனுடைய தயவு எனக்கு தேவை. உண்மைதான், மனிதனுடைய தயவை காட்டிலும் தேவனுடைய இரக்கம் எனக்கு தேவையா இருக்கிறது. உன் தயவு இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. ஏற்றமா நீ ஏழையாக வாழும்போது உனக்குள்ளாக இருக்கிற பண்புகள் நீ பணக்காரனாய் மாறின பின்பு அது காணப்படாது. நீ ஏழையாக இருக்கும் போது ஒருத்தங்க நீ இறக்கப்பட்டு அன்பு செலுத்துவது உண்மையா இருக்கும். நீ பணக்காரனாக மாறிட்ட பிறகு அது நடிப்பாய் மாறும். ஆண்டவருக்கு தெரியும். அதனால சொல்றேன், அவருக்கு தெரியும் உன்னை எங்க வைக்கணும், எப்ப உயர்த்தணும், அளந்து வைத்திருப்பார். எல்லாத்தையும் என்னன்னா எல்லாரும் மதிகளுக்கு உட்காந்துக்கணும், எல்லாரும் மேல போய் உட்காந்துக்கணும். மேல போய் உட்காந்து முதல் ஒப்பு கொடு, அப்புறம் மேல உட்காரு. It's not that easy. We are trying to do that every time. Still we are failed. This life is not easy. God never says it's easy. But God say, I will be with you. I will lead you. அப்படின்னா நான் உங்க கூட இருக்கிறேன். உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உங்க கூட இருக்கிறேன். என்னன்னா அந்த 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 உபத்திரம் பாதையில தான் இந்த உலகத்தில் நீ நடந்து போற. ஆனா பயப்படாதப்பா, நான் உங்க கூட இருக்கிறேன். உங்களுடைய பாதையை நான் சரிப்படுத்துவேன். மனுஷன் சொல்றாங்க, நீங்க பயப்படாதீங்க பிரதர், பயப்படாதீங்க சிஸ்டர், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நான் உங்களுக்கு கைட் பண்றேன். ஒரு காலகட்டம் வந்து அவன் தான் போல ஓடுவான், இல்ல அவன் தான் உனக்கு எதாவது நிற்பான். சில பேர் சொல்லுவாங்க, நாங்க ரொம்ப க்ளோஸ்ங்க, ரொம்ப ரொம்ப என்ன க்ளோஸ்ன்னு தெரியல. கடைசியா பார்த்தா அவரோட வாழ்க்கையை அதுலயே ரொம்ப க்ளோஸ் ஆக்கிங்க. அவ்வளவுதான் கதை முடிஞ்சு. உன் வாழ்க்கையில க்ளோஸா யாத்திரம் வச்சுக்கோ, இயேசு வச்சுக்கோ. செழிப்பை உண்டாக்குகிறவர், ஆசீர்வாதத்தை உண்டாக்குகிறவர், உன்னை மேன்மைப்படுத்தி அழகு பார்க்கிறவர் அவர். அவர் உன் மேல பொறாமலும் பட மாட்டாங்க, நீ வளரணும்னு எதிர்பார்க்கிறவர். அல்லேலூயா. என்னதான் சொல்றாங்க உலகம் சொல்ற, நண்பரை போல ஒருவர் இல்லை. நான் சொல்றேன், இயேசுவை போல ஒருவர் இல்லை. நண்பன் கூட 98% வச்சுக்கலாம் நீங்க சொல்றது, ஆனா இயேசு 100%. அந்த 2% தானுங்க பரவாயில்ல, 2% தான் முக்கியம். அந்த 2% தான் நீ நித்திய வாழ்க்கை போட்டு அடையாளம். இன்னும் உலகம் சொல்றதுல 98% எனக்கு நண்பர்கள் தான், அவங்க தான் எல்லாமே எனக்கு. நான் சொல்றேன், இயேசு இல்லைன்னா எதுவுமே இல்லை நம்மளோட வாழ்க்கை. நீ பரலோகத்துக்கு உள்ள போவதுக்கும் அவருடைய வாசமாய் தங்கி இருப்பதுக்கும் இயேசு கிறிஸ்து தேவை. நீ சொல்ற அந்த 2% சொல்ற உலகம் அப்படிதான் கிடைக்குது. 2% தானே, 98% எனக்கு இருக்க. அந்த 2% தானே அவனை நிர்ணயிக்கும் நீ அவருடைய பாதைக்கு போக முடியுமா முடியாதா என்று சொல்வதற்கு.
என் பாதையை அவர் உருவாக்குகிறவர். இந்த உலகத்துல இருக்கிறவங்க இருக்கிற பாதையில கொண்டு நடத்துறவங்க. வித்தியாசங்கள் இருக்குது. Hallelujah. There's a difference. The people in this world will lead you into the way that's already prepared. But my God will lead in the way which He will prepare anew. ஒரு புதிய பாதையை உருவாக்குவார். பாதை இல்லாத பாதை உருவாக்குவார். Hallelujah. சோப்பு சமுத்திரத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போகும்போது எல்லாரும் சொல்றாங்க, செங்கடலை ஆண்டவர் இழந்தார். அந்த பகுதி ரொம்ப இன்ன வரைக்கும் என்னால் அதை விட்டு என்னால் வெளியே வர முடியாது. ஏன்னா கண்குள்ளாக நேரம் நான் பார்த்த ஒரு காரியம். இதெல்லாம் எப்படி ஆண்டவரே முதல்ல ஆண்டுக்குள்ள வரும்போது ஒரு கேள்வி எழுப்பும் போது அதை கண்களுக்கு முன்பதாய் தரிசனமாய் ஆண்டு வெளிப்படுத்தினார். அப்படிலாம் எந்திரிச்சு நின்றுச்சு. அனுபவம், கர்த்தருடைய பிரசன்னம். யாரும் சொல்லுவாங்க, ஆண்டவர் செங்கடலை கிடந்தார், ஆண்டவர் செங்கடலை கிடந்தார், அவன் ஜனங்கள் நடந்து போனாங்க. இது வேற அதிசயம் ஆண்டவர் செய்யலையா? அதை மட்டும் தான் அவன் செஞ்சாரா? நல்லா கவனிச்சு நீங்க படிச்சீங்கன்னா இன்னும் நிறைய அதிசயம் நம்ம செஞ்சாரு. அல்லது காய்ந்த மண் எப்படிங்க கடலுக்கு அடியில் இருக்கிற மண்ணு காஞ்சி போயிருக்கும். படைத்தவருடைய அடையாளம் இருக்குங்க. நனைஞ்சு போய் காலகாலமா ஊறிக்கொண்டிருக்க மணி எப்படி காஞ்சி போயிருக்கும்? எப்படி செங்கடல் ரெண்டாய் பழக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கீங்களா? அது மட்டும் தான் அதிசயம். அதுக்குள்ள இன்னொரு அதிசயம் இருக்கு, கவனித்தீங்களா? அந்த ரெண்டு செங்கடலும் ரெண்டு சைடு பழக்கப்படும் போது அது அப்படியே தண்ணி நின்று கொண்டிருந்தது. அந்த தண்ணி நிற்கணும்னா ப்ரீஸ் ஆகுங்க, ஐஸ் கட்டியா மாறணும். இட் வில் பிகம் ப்ரீஸ். அல்லையா? அப்புறம் ப்ரீஸ் ஆகணும்னா எத்தனை டிகிரிக்கு அது ப்ரீஸ் ஆகும்? 0 டிகிரி வந்து அது ப்ரீஸ் ஆயிடும். கிராஸா கல் மாதிரி ரெண்டு சைடு 0 டிகிரியில தண்ணி நிற்கிது, நடுவில் மண்ணு காஞ்சி போயிருக்கு. அது அதிசயம் இல்லையா? எப்படி சாத்தியமாகும்? எப்படி ஆண்டவர் செய்யறாரு? ரெண்டு சைடு கோல்டா நிற்குது, நடுவில் மண்ணு மட்டும் காஞ்சி போய் அனலாக இருக்கிறது. freezing both sides but fire in the center. This is how God will lead us. This is how God will provide us. This is how I came into my God and I searched the truth about God. ஒவ்வொரு நாளும் அதிகமாக ஆரம்பித்தது தான். எப்படி 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 நான் உன்னை நடத்த வல்லவராக இருக்கிறேன். ஆண்டவர் சொன்ன வாக்கியம். அல்லேலூயா. ரெண்டு பக்கத்து பிரீஸா இருக்கிற தண்ணிக்கு நடுவில் அக்கினியை போட்டு உன்னை நடக்க வைக்கிறார்னா, இந்த உலகம் உன்னை நெருக்க எப்ப வேணாலும் காத்து இருக்கும். அந்த தண்ணி கீழே திருப்பினா மேல விழுந்தா நீங்க நான் சுத்து போயிருவோம். ஆமாவா? அந்த ரோட் மேல விழுந்தா நம்ம சுத்து போயிருவோம். ஆனா ஆண்டவர் அதை என்ன செய்யறாரு? நடுவுல அக்கினியாக அவ்வளவு ஒரு வல்லமையோட நடத்துறாரு. முதல்ல நீங்க பாடுறீங்களே, அசைவாரும் அனலாக்கும் இங்கு அக்கினி ஜுவாலையே. தரிசனங்களை பார்க்கிறவர்களுக்கு தேவனை அதிகமாய் தேடுவார்கள். சங்கீதகன் அதிகமாய் ஆண்டவரை கண்டதுனாலதான் அவன் வர்ணித்து அவனை பேச முடியுது. நிறைய பேர் வர்ணிக்க முடியாத காரணம் தெரியுமா? பைபிளை படிக்கிறது இல்ல, சபைக்கு உருப்படியா போகிறது இல்ல, ஜெப வாழ்க்கை இல்ல. எல்லாமே இருக்கும், ஆனா இதெல்லாம் இருக்கவே இருக்காது. There's no self discipline in Christian life except problems. So if you want God to guide our steps, the first thing, submit yourself to God. Submit to the leadership of God. Hallelujah. தேவனுடைய தலைமைத்துவத்துக்கு என்ன செய்? ஒப்புக்கொடு. நீ ஒப்புக்கொடுக்கும் போதுதான் தாவீது சொன்னது போல, தாவீதோட வழியை எங்கெல்லாம் ஆண்டவர் வச்சாரோ, எங்கெல்லாம் வைக்கணும்னு நினைச்சாரோ, என்ன செய்ய ஆண்டவர் அதன்படி அவனை நடத்துவது போல நம்மளையும் அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இது தாவீது சொல்லுகிறது காரணம் முழுக்க முழுக்க தெரியுமா? இது எல்லாமே ஆண்டவருடைய வாழ்க்கையில அவருடைய குடும்பத்தில் செஞ்சாரு. அல்லேலூயா.
அவன் இருக்கிற இடத்துல செஞ்சாரு, அவன் தனிப்பட்ட வாழ்க்கையில செஞ்சாரு, அவன் வேலை செய்யற இடத்துல ஆண்டவர் செய்தார். இதைதான் அவன் அழகாக வெளிப்படுத்துகிறார். என் வழியை அவர் நடத்துவார் என்று சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா ஆண்டோட வழியை விட்டு ஓடி போயிடும். நிறைய பேர் இன்னைக்கு அதுதான். நம்மளுக்குன்னு ஒரு நெருக்கம் வந்துச்சுன்னா தேவனுடைய பாதையை விட்டு விலகிடும். நம்மளுக்கு ஒரு நெருக்கம் வரும்போது, ஒரு ஆபத்து வரும்போது, இன்னைக்கு பரவாயில்ல சர்ச்சுக்கு போக வேண்டாம். ஏன் சொன்னாங்க? எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை. இல்லைங்க, உன் வாழ்க்கையில அவருடைய பாதை உருவாக்கப்பட்டு நடத்தப்பட வேண்டும் சொன்னா நீ எப்பக்கத்தில் நெருங்கப்பட்டாலும் நீ கர்த்தருக்குன்னு முதல் இடம் கொடுத்து நின்று பாரு. அவர் நடத்துகிற வழி வேற மாதிரி இருக்கும். அதுதான் நான் பார்க்கிறேன். அதுதான் அநேகமா ஜனங்கள்ட்ட சொல்லுவேன். வார வாரம் நீங்க பைபிளை தூக்கிக்கிட்டு போறீங்க, வார வாரம் நீங்க துதிக்கிறீங்க, வார வாரம் நீங்க ஆராதிக்கிறீங்க. வெரி குட், continue to do that, but have you submitted yourself to God? Submission is very important in our life. Hallelujah. When you submit, then God will start to guide our steps. It's very important. You want God to guide you to submit yourself. Obey. Obedience is important. Faith, hope, all these things that God see from you. All these attributes that God see and want you to do that. ஆண்டவர் அதை விரும்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம் மேய்ப்பராக இருந்து நம் வழிகளை செம்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். இரண்டாவது காரியம், அவர் என்னை நீதி பாதையை நடத்துகிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீதி உள்ள தேவன் என்று சொன்னேன். இது தாவீதுக்கு தெரியும். அவர் நீதி உள்ளவர் என்று சொல்லி அவன் அதை பேசுகிறார். ஏன் அவர் நீதி உள்ளவர்? காரணம், இது தாவீதுக்கு நன்றாக தெரியும். எக்காத்து கொண்டோ ஆண்டவர் என்னை பாவத்திலே நடத்த மாட்டார். அல்லேலூயா. அதெல்லாம் சொல்றார், அவர் என்னை நீதி பாதையை நடத்துவார். இன்னைக்கு நம்ம சொல்றோம், நாம் நீதிமானாக இருக்கிறோம், நாங்கள் நீதிமானாக இருக்கிறோம் என்று. நீ நீதிமானாக இருப்பதுக்கு உன்னால முடியாதுங்க. ஏன் தெரியுமா? நீ விழுவ, ஏதோ ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பத்தில் நிச்சயம் விழுவ. உன்னை அறியாமல் நீ விழுவ, உன்னால் நிற்க முடியாது. அந்த நேரத்தில் ஐயோ நான் பாவம் செய்து விட்டேனே, நான் இவருடைய எதிர்பார்ப்பை உடைத்து விட்டேனே, அவங்களுடைய நம்பிக்கை நான் உடைச்சிட்டேனே, என்னை நீ குமரி அழுவ பத்தியா? That's the time that devil will keep crushing. ஏன்னா நீதிமான நிற்க முடியாது. நீதிமான் என்று சொல்வதற்கு ஆண்டவர் மட்டுமே. அவர் தான் நம்முடைய நீதியை நடத்த முடியும். அல்லேலூயா. நீ முயற்சி பண்ணி. சில பேர் சொல்லுவாங்க, நான் வாழ்க்கையில் நீதிமானாவே இருக்கேன், வா நான் வந்து பேசணும். சில அந்தங்கிற காரியங்கள் வெளியாகும் போது அப்போ உனக்கு தெரியும் நீ நீதிமானா இல்லையா. ஏன் தெரியுமா? போய் பேசுறவன் நாசமானவன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு இந்த வசனத்தை எழுதி நம்ம போதித்தோமானா, என்ன இப்படி சொல்லிட்டாங்க, என்ன அப்படி சொல்லிட்டாங்க. வசனங்க நான் சொல்லலைங்க, பைபிள் வசனம் சொல்லுது. நீ போய் பேசுறீ நாசமா போயிடுவேன். எனக்கு ஆசீர்வாதம் ஆசீர்வதிக்கணும், நீ ஆசீர்வாதமா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், நீ மேன்மையா இருக்கணும், இதுதான் தேவனுடைய சித்தம். ஆனா பொய்க்காரன் நாசம் அடைவான். நான் சொல்லல. அப்ப நீ சூஸ் பண்ணு. என் நீதி உள்ள தேவன் பொய் பேசுகிறவர் அல்ல. My God who is called righteousness is not a liar. He will always speak the truth. But when he speaks the truth, we feel the pain. சத்தியத்தை சொல்லும் போது நம்மளுக்கு வலிக்குது, நம்மளுக்கு வேதனையா இருக்குது, கஷ்டப்பா இருக்குது, நம்மளால உட்கார முடியலன்னு சொல்றோம். தேவ சத்தியம் உன்னை அறுக்காமல் இருந்துச்சுன்னா அப்ப நீ எங்கேயோ கோளாறு. ஒண்ணு சத்தியம் கோளாறாக்கணும், இல்லைன்னு நீ தான் கோளாறாக்கணும். கர்த்தருடைய வார்த்தை இருபொருளும் மறுபொருள் பட்டயமாக காணப்படுது. ரெண்டு பக்கட்டும் வெட்டும் அழிக்கும். பேசுற எனக்கும் வெட்டும், கேட்கிற உனக்கும். நிறைய பேர் இங்க நின்று பேசி கொண்டிருக்க சொல்லுவாங்க, உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஏன் உனக்கு ஆண்டு சொல்லலையா? உட்கார்ந்து மட்டும்தான் ஆண்டவர் பேசுகிறது எல்லாரோடையும். பாப்பா எல்லாருக்கும் பேசுவாரு. உன் வார்த்தை எங்க சரி இல்லையோ சரியாக்கின கர்த்தர் உன்னோட பேசுகிறவர். சரியாக்குறத
கனப்படுத்துகிற இடத்துல கனப்படுத்து, கொடுக்க வேண்டிய இடத்துல கொடு, நேரத்தை செலவழிக்கிற இடத்துல செலவழி, ஒப்பு கொடுக்கிற இடத்துல ஒப்பு கொடு, கீழ்படிக்கிற இடத்துல கீழ்படி, தாழ்மையா இருக்கிற இடத்துல தாழ்மையா இரு. நீதிமான் என்று சொல்லப்படும் போது நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் நீதி உள்ளவராக இருக்கிறதுனால அவர் எக்காத்து கொண்டோ உன்னை பாவத்தோட வாழ்க்கையை நடத்தவே மாட்டார். அதான் சங்கீதக்காரன் சொல்றான், உன்னோட வாழ்க்கையும் என்னோட வாழ்க்கையிலும் கர்த்தர் நீதிமானாக இருந்து நீதியின் பாதையில தான் நம்மை நடத்துவார் தவிர ஷார்ட் கட் மூலியமா இல்லை. அல்லேலூயா. நீ நிறைய பேர் ஷார்ட் கட்டை தேடுறோம், இப்படி செஞ்சா வந்துடலாமா, அப்படி செஞ்சா நான் வந்துடலாமா, அதாவது புண்ணியங்களை தேடி தேவனிடத்துல மேன்மை பாராட்டுதலை பெற்றுக் கொள்ளலாம் என்று. பிரியமானவர்களே, நீதிமானா இருப்பது அவ்வளவு சுலபமான காரியங்கள் அல்ல, மிக கடினமாக இருக்கிற ஒரு காரியம். ஏன் தெரியுமா? நீதிமானா இருக்கிறோன்னு நீங்க முடிவு செய்யும் போது உங்களோட வாழ்க்கைக்குள்ளாக இருக்கிற சுயம் உங்களை நீதிமானை நடத்துவதற்கு தடையா இருக்கும். உங்களுடைய எண்ணம், உங்களோட மைண்ட் செட், உங்களை கண்ணு பார்க்கிற இச்சை, இது எல்லாமே ஒரு நீதிமான நீங்க விடாது. அல்லேலூயா. எல்லாமே நீதிமான உங்களை இருக்க விடாது. ஆனா நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்மை நீதிமானாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். இரண்டாவது காரியம், தாவீது சொல்ற காரியம் பாத்தீங்கன்னா, அநீதியான காரியத்துல கர்த்தர் என்னை நடத்த மாட்டார். நம்மளுடைய வாழ்க்கையில் அதுதான் ஆண்டவர் சொல்றார். உனக்கு ஒரு அநீதியான காரியம் நடக்குதா, நான் விடவே மாட்டேன், உன்னை நீதியில் தான் நடத்துவேன். அவருக்கு முன்பதாக உண்மையா இருந்து பாருங்களேன். கஷ்டம், ஆனா பழகிட்டுனா உன்னை போல ஆசீர்வதிக்கப்பட்டவன் யாருமே இருக்க மாட்டாங்க. நீ கேட்கிறதெல்லாம் கர்த்தர் வாய்க்கை செய்வார். முதல் பாடல நான் செபிக்க செபிக்க அவர் தலை அசிப்பார். அவங்க நீ கேளு, அவர் செய்வார். இப்ப என்ன பிரச்சனைனா, நான் சொல்லிட்டேன், நீ கேளு அவர் செய்வாரு. இதை மட்டும் அப்படியே பாதி பேர் கட் பண்ணி தனியா ஒரு வீடியோ போட்டுக்குவாங்க. பாஸ்டர் சொன்னாரு கேட்டா கொடுப்பாரு, நானும் கேட்டுட்டு கொடுக்கவே இல்லை. நீ எந்த சித்தத்தை வச்சு கேட்கிற? நீ ஒப்பு கொடுத்து கேட்கிறியா? நீ கீழ்படிஞ்சு கேட்கிறியா? நீ ஆண்டவருக்கு முழுமையாய் உன்னை அர்ப்பணித்து கேட்கிறியா? அதெல்லாம் இருக்குப்பா, சரி. அதாவது வீடு கட்டணும்னு சொன்னா வாயில கட்டுறது வீடு இல்ல, போய் இறங்கி வேலை செய்யணும். அதுக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? வாயில சொல்லிடலாம் நான் ஒரு வீடு கட்டுகிறேன்னு வாயில பேசலாம், பேப்பர்ல எழுதிடலாம் நான் ஒரு வீடு கட்டுறேன். ஆனா அந்த வீட்டை கட்டுவதற்கு எவ்வளவு வேலை இருக்குது. அஸ்திவாரத்திலிருந்து கூட நீ கட்டி முடிக்கிற அளவுக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கிறது. நீ கேட்கிற காரியத்துக்கு அவள் தலை அசைக்க வேண்டும். ஆனா எவ்வளவு காரியம் உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை நான் அர்ப்பணித்து நடத்த வேண்டும். ஆண்டவர் அதை எதிர்பார்ப்பார்ல. இவ்வளவு செஞ்சும் நீங்க ஏன் இன்னும் அப்படியே இருக்கிறீங்க? அதெல்லாம் ஓசியா 4:6 சொல்லுது, ஜனங்கள் அறிவு இல்லாமல் இருக்கிறார்கள். ரொம்ப வேதனையா இருக்குல்ல. We speak about doctrines. பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு we speak about doctrines. ஓ இது வந்து இதுதான் வியாக்கியானம் கொடுக்குது, ஓ இது அதுக்கு தான் வியாக்கியானம் கொடுக்குது, அதுக்கு தான் இப்படி கொடுக்குது, அப்படி கொடுக்குது. வெரி குட், வண்டர்ஃபுல், எக்ஸலென்ட். இன்னொரு கூட்டம் சொல்லுவோம், we don't need doctrines, we just need the Holy Spirit to lead us. நீங்களே ஆண்டவரை பிரிவினைக்கு கொண்டு வரீங்க. ஆண்டவர் பிரிக்க முடியுமா? Can the word and the spirit can be separate? No. Then why some people say you have to go and study all these things and get the best doctrine and go and preach? And another group will say you don't need to go, you just open the Bible, the Holy Spirit will lead you. இத பிரிவினை யார் கொண்டு வரா? நீயா? பிசாசால கொண்டு வந்தான். இந்த வார்த்தை ஆவியால எழுதப்பட்டது. இத படிக்க படிக்கதான் உனக்கு ஞானம் பெறும். அப்படி படிச்சாலும் ஆவியான ஒத்தாசை உனக்கு வேணும், பிரிக்க முடியும். இது ரெண்டையும் அபியாசப்படுத்தும் போதுதான் ஞானத்தின் ஆரம்பம்.
கர்த்தருக்கு பயப்படுதே. You need to study. You need the Holy Spirit. You only need to study. படிச்சுட்டே நான் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு நான் வார்த்தை கொடுத்துட்டு போயிடுன்னு சொன்னா கிரியை யார் செய்யறா? பரிசுத்தார். நீ அவரை ஒதுக்கிறல. சில பேர் சொல்லுங்க, ஓ நான் வந்து படிக்கவே இல்லை, ஆவியாளர் சொன்னாரு என்ன, எல்லாமே ஆவியாளர் சொல்லி வரல. ஏன்னா ஆவியாளர் இன்டர்பிரேட் இருப்பார் உங்களுக்கு. அவர் வந்து நம்ம வீட்டு வேலை கண்ணா வச்சுட்டு இருப்பார். அதுதான் உண்மை. திருச்சபைகள் இன்னைக்கு ஆவியானவரை சொந்த வேலைக்காரனா வச்சிருக்கீங்க. ஆவியானவர் வேலைக்காரன் இல்ல, அவர் திருத்துவத்தின் தெய்வத்தில் ஒருவராக காணப்படுகிறார். சரிசமமாக கொடுக்கிற மரியாதை கொடுத்தே ஆக வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவி நம்மை சத்தியத்தை நடத்துவார் என்று ஆண்டவர் சொன்னார். சத்தியம் என்னங்க? நீதியான பாதையை நடத்துவார். அல்லேலூயா. நம்மை நீதியின் பாதையில் ஆண்டவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். நமக்கு அந்த நீதியின் பாதையை நம்ம யாரையும் கேட்கறது இல்லை. நம்ம நினைச்சுக்கோ நம்ம நீதியின் பாதையில் இருக்கிறோம்னு சொல்லி. நீ உண்மையான நீதியின் பாதையில் இருக்கிறன்னு சொன்னா உன்னுடைய ஆவின் கனி உன் மூலமாய் காணப்படும். சொல்லு, நான் நீதியின் பாதையை நடப்பதுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், இதை கொடுக்கிறேன், கர்த்தாவே இதை நடத்துங்க சொல்லு. அல்லேலூயா. அப்ப இந்த நீதியின் பாதை எதை குறிக்குது? பரிசுத்தத்தை குறிக்கிறது. சங்கீதக்காரர் சொல்லல, அவர் என்னை நீதியின் பாதையில் நடத்துவார். அப்ப எதை குறிக்கிறது? என் வாழ்வாதாரத்தில் முழுமையாய் பரிசுத்த காரியத்தை குறிக்கிறது. பரிசுத்த வழி, ஷார்ட்கட் வழி இல்ல. ஆண்டவரை தேடுற பேர்ல வந்து புண்ணியம் செஞ்சு 10 பேருக்கு சாப்பாடு கொடுத்தா கர்த்தர் மனை இறங்குவார். அல்லேலூயா. இன்னைக்கு ஊழியக்காரனை பார்த்தாக்க கனப்படுத்துறது காரியம் செய்யணும். ஒரு ஊழியக்காரனை நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க அவரை கனப்படுத்துறது அது உங்களுடைய கடமை. நீங்க கனப்படுத்தும் போது ஆண்டவர் சொல்ற உங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை திரும்ப அவர் கொடுப்பார் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆனா அதுவே நீங்க என்னவாச்சு? புண்ணியம் தர்ற மாதிரி போச்சு. பண்றதால அட்டகாசம் சேட்டை, சர்ச்சுக்கு போறது இல்ல, பைபிள் படிக்கிறது இல்ல, கீழ்படிக்கிறது இல்ல, குறை பேசுறது, எல்லா அசுத்தியை கூட வச்சுட்டு பாஸ்டர் பாஸ்டர் எங்களுக்கு லவ் கிஃப்ட் கொடுக்குறேன். ஏன்னா அவரோட என்னன்னா, நான் ஒரு ஊழியக்காரருக்கு லவ் கிஃப்ட் கொடுத்துட்டாங்க என் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இல்லங்க, நீ செய்யற அந்த புண்ணியத்தினால உன் பாவங்கள் மன்னிக்கப்படல. கிறிஸ்து ஆண்டவர் மட்டுமே உன் பாவங்கள் மன்னிக்கப்படவராக இருக்கிறார். Hallelujah. Get strict in the discipline of God. You may be preaching or you may be serving in 1,000, 10,000, 20,000 people, yet you are serving the same Lord. 20,000 பேர், 30,000 பேர், 10,000 பேர், 1000 பேருக்கு நடுவில் நீங்க பிரசங்கம் பண்ணி, நீங்க துதி நடத்தி, நீங்க ஊழியம் செய்யலாம். நீங்க ஒருத்தர் மத்தியிலையும் ஊழியம் செய்யலாம். இந்த எண்ணிக்கை மாறும், ஆண்டவர் மாற மாட்டார். எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த மாதிரி ஒரு முக்கியமான நீதி பாதை என்று சொல்லும் போது தாவீது அவனுடைய எண்ணம் என்னன்னா, எல்லா நேரத்திலும் என் சுபாவத்தினால நான் விழுக வாய்ப்பு உண்டு. ஆமாவா? காவிரி கீழே விழுந்தானா இல்லையா? ஒரு சுபாவம் பெட்சிபா அப்படின்னு சொல்லி விழுந்தானா இல்லையா கீழே? டக்குனா ஐயோ ஆண்டவரே நான் பாவம் செய்து விட்டு திரும்பி மனம் திரும்பி வந்தானா இல்லையா? உடனே மனம் திரும்பினா நான் தவறு பண்ணிட்டேன் ஆண்டவரே. அவன் விழுந்தானா இல்லையா? தாவீது யாருங்க? தேவனுக்கு இறுதிக்கு ஏற்ற ஒரு மணவாளன் சொல்ற ஒரு பட்டத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். எனக்கு பிடிச்சவன் பாப்பேன். அவருக்கு பிடிச்சவன் தான் கீழே விழுகிறோம். கீழே விழுதுட்டான். ஆனா உடனே ஆண்டவர் என்ன சொல்றான்? பிரவாகம் பண்ணி என்ன மன்னியும் ஆண்டவரே. இதுதான் அந்த நீதியின் பாதையை நடத்துகிறதுக்கு அடையாளம். நீயா இருக்க போது நீதியில நிற்க முடியாது, நீ கீழே விழுவ. ஆனா அவர் எப்படி நீதியில நடத்தார்னா, எங்கெல்லாம் நீங்க கீழே விழுவ போறீங்களோ அதற்கு முன்பதாகவே உன்னை தாங்கி பிடித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த பரிசுத்தமாய்
இருக்கிற இந்த நீதி என்னுடைய வாழ்க்கையில் அவசியமாக இருக்கிறது. இரண்டாவது காரியம். மூன்றாவது காரியத்தை நாம் பார்ப்போமானால் அவருடைய நாமத்துக்கு என்றே சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அவருடைய நாமத்துக்கு என்றே இதெல்லாம் நடக்குது. பழைய ஏற்பாடுல நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருடைய பேருக்கு பின்னாடியும் அவர்கள் யார் என்று நீங்கள் அறிய முடியும். எதற்காக அந்த பேர் கொடுக்கப்பட்டிருக்குது, எதற்காக அந்த பெயர்கள் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்க முடியும். அந்த பெயருக்கு பின்பதாக அவர்கள் யாரு, எதை குறிக்கிறார்கள், எதுக்காக அந்த பெயர் சுட்டப்பட்டிருக்குது என்று சொல்லுகிறதை நீங்க நன்றாக அறியலாம். அதாவது அவங்க குணாதிசயம் என்ன, கேரக்டர் என்ன, அந்த பேரோட கேரக்டர் என்ன, அந்த பேரை என்ன கேரக்டர் சொல்லுது அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கலாம். அதே போலதான் இங்கே நாம் காண்கிறோம் அவருடைய நாமத்துக்கு என்று. பிரியமானவர்களே, தேவன் நம்மை நடத்துகிற விதம் அவருடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. தேவன் நம்மை நடத்துகிற விதம் எதற்கென்றால் அவருடைய நாமத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு. அததான் நான் கேட்கிறேன், ஆரம்பத்தில் கேட்ட, நீங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்கிறீர்களா? நீங்கள் ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்கும் போது தேவனுடைய நாமம் உங்க மூலமாக மற்றவர்களுக்கு அது வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தாவீதுக்கு நன்றா தெரியும் அவருடைய நாமத்துக்கே என்னை அவர் பயன்படுத்துகிறார். இந்த நாள்ல நம்மளுடைய வாழ்க்கையில அவருடைய நாமத்துக்கு என்று பயன்படுத்துவதற்கு நாம் ஒப்பு கொடுத்துக்கிறோமா? அதான் கேள்வி. அது ரொம்ப அவசியம் இல்லையா? இவர் தேவன் தான் எனக்கு வழியை தேர்ந்து கொடுத்தார். அல்லையா? தேவன் தான் எனக்கு பாதையை உருவாக்கி கொடுத்தார். இவ இதெல்லாம் செய்து காரணத்துக்கு அவருடைய நாமத்தை வெளிப்படுத்த. அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். அவருடைய நாமத்தை வெளிப்படுத்துவது என்று சொல்லும் போது எதை குறிக்குது? அவருடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிற காரியமாக காணப்படும். அப்ப தாவீது நன்றாக அறிந்திருக்கிறார், ஆண்டவருடைய நாமத்துக்கென்றே அவர் பயன்படுத்தும் போது என்னை அவருடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறார். என்னை பயன்படுத்தி அவருடைய பரிசுத்தத்தை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். என்னை பயன்படுத்தி ஜனங்களுக்கு என்ன வெளிப்படுத்துகிறார்? நான் மெய்யான தேவன் என்று என்னை பயன்படுத்தி அவருடைய நாமத்துக்கு பயன்படுத்தும் போது அவர் நீதி உள்ள தேவன் என்று வெளிப்படுத்துகிறார். அவர் அன்புள்ள தேவன் என்று வெளிப்படுத்துகிறார். அவர் அசாட்டமான காரியத்தை செய்கிறல்ல, மாபெரும் காரியத்தை செய்கிற தேவன் என்று வெளிப்படுத்துகிறார். அவர் மெய்யான தேவன் என்று வெளிப்படுத்துகிறார். சங்கீதக்காரன் அவன் தாவீது சொல்லுகிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குது. பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில நாம் எப்பெல்லாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிக்கிறோமோ, whenever we submit ourselves to God and obey God and follow His leadership, அவருடைய தலைமைத்துவத்துக்கு நான் கீழ்ப்படுத்தி நடக்கிறனோ அவருடைய நாமம் மகிமை உண்டாகப்படும். His name is being glorified. That is why, for His name's sake, you and me are created to glorify God, to give honor, to give glory to God, to magnify Him, to adore Him, to praise Him. Hallelujah. அவரை துதித்து ஆராய்ச்சி மகிமைப்படுத்துவதற்காக நீயும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அப்ப என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய சலங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து வேற என்ன சபம் செய்தா தேசத்துக்கு சேமத்தை உண்டாக்குவார். நான் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு செவி சாய்த்து அவர்களை மன்னித்து அவருடைய தேசத்துக்கு சேமத்தை உண்டாக்குவேன். அல்லேலூயா. அப்ப அவருடைய நாமத்துக்கென்றே இன்னைக்கு ஒன்னையும் என்னையும் அவருடைய நாமத்துக்கென்றே தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் உன்னை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். மறந்துடாதீங்க. உங்களை வச்சு ஒரு அசைவை உண்டாக்குவார். உங்களை வச்சு சில காரியத்தை அசைப்பார். திறக்க முடியாத வாசல் உன்னை வச்சு திறக்க வைப்பார். நிறைய பேர் வருவாங்க, என்ன பிரதர் நான் இவ்வளவு நாளா சொன்ன அவங்க கேட்கல, நீங்க ஒருத்தர் சொல்லி கேட்டீங்க. அவருடைய நாமத்துக்கென்றே ஆண்டவர் உன்னை பயன்படுத்த ஆயத்தமாகிட்டார். நீ போய் திறக்கும் போது கொஞ்சம் திறக்கல,
நான் போய் திறக்கவே இல்லை, நின்றேன், கது திறக்குது. ஏன் தெரியுமா? கர்த்தர் என்னை அப்படியாய் பயன்படுத்துறார். அதான் அவரோட அடையாளம். அல்லேலூயா. இந்த காலை பொழுதுல நம்முடைய வாழ்க்கையில நாம் கேட்க வேண்டிய காரியங்கள் இதுதான். Seeing God holiness and deity character in us. அவருடைய நாமத்துக்கென்றே என்னை தெரிந்து கொள்ளும் போது அவருடைய பரிசுத்தமும் அவருடைய தெய்வீகமான கேரக்டர் எனக்குள்ளாக வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. என் மூலமாய் அதை வெளிப்படுத்துகிறார். நான் யார்? நம்ம சொல்றோம்ல, நான் கர்த்தருடைய பிள்ளை. யாரோட பிள்ளை? கர்த்தருடைய பிள்ளை. ஆனா நடத்தியும் சரி, வாழ்வாதாரம் சரி, கர்த்தருக்குள்ளேயே இருக்காது. சோ நீங்க யாரை குளோரிஃபை பண்ண வந்திருக்கீங்க? Your attitudes, your character, your cleansing, நீங்க போட்டுக்கிற உடை, உழைப்பு, all these are glorifying God. That tells you belongs to God. We follow all these things. We don't follow. நம்ம என்ன செய்யறோம்? நமக்கு என்ன சூட் ஆகுதோ அதை தான் கொண்டு வந்து சபையில உட்கார வச்சிடறோம். அப்ப இந்த சங்கீதத்தை நீங்க வாசிக்கும் போது சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில எவ்வளவு காரியம் இருந்திருக்கும். நம்ம ஆண்டவர் தொடர்ச்சியாய் நம்ம நடத்துவார் என்ற நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குதா? கேள்விகள் இருக்கிறான். அவனுக்கு இருந்தது, என்னை தொடர்ச்சியாய் அவர் தாப்பா நடத்துவார், நான் விழுவேன், அவர் என்னை தூக்குவார், என்னால முடியாது ஆனா என் காரியத்தை பிடிச்சு அவர் நடத்துவார். அது ஒரு தெய்வீகமான உறவு. அந்த உறவுக்குள்ளதான் அவங்க வாங்க வாங்கன்னு நாங்க அழைப்பு கொடுக்கிறோம். நீ அந்த உறவுக்குள்ள வந்துட்டேன்னா நீ ஆண்டவர் சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சும் போது ஒரு வாழ்க்கை மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. சபை எழுப்புதல் வேணும்ல, எழுப்புதல் வேணும்ல. ஏன்னா தூங்கி கொண்டு இருக்கிறோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், எழுப்புதல் சொன்னா நான் கேட்பேன், என்ன தூங்குறீங்களான்னு தான் கேட்பேன். தூங்குறவங்க தாங்க எழுப்புதல் தேவை. பாட்டை போட்டுட்டு டை டக்கா டான்ஸ், கூத்து, கும்மாரம். Do you think that will glorify God? Do you think all these things can glorify God? ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு என்ன படி? எவனா சொன்னானோ படிக்க தேவை, ஆவியானவர் போது சொல்லணும், அவனுக்கு நான் சொல்றேன் படி. How to glorify God? You have to study. You have to. Those people who are telling I am filled with the Holy Spirit, that is why I am praising God. So I don't need the word. I don't need to study all these things. Then I am asked you second question. How do you praise your God? No answer. Tell me how you will praise your God. Second question I will ask. Do God be glorified through your praises? Tell me. You told me that you are filled with the Holy Spirit. See, we are not balanced in our spiritual life. The word is important and it is written by the Holy Spirit. Hallelujah. Knowledge is here. Hallelujah. The knowledge is here in the Bible. The wisdom is from the Holy Spirit. You need both. கர்த்தருக்கு பயப்படுதே. Hallelujah. சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில இதெல்லாம் ஆண்டவர் செய்கிறார்னா நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். Hallelujah. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு நிறைய காரியத்தை செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாமளும் என்ன செய்யணும்? இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது இதை நீங்க அறிந்திருக்கிறீங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் வழியை ஏற்படுத்துங்க. நானும் எங்க போனா எங்க மாட்டி எங்க உழுந்து எங்க சிக்கு மாட்டி நான் இருப்பேன். Okay, nobody is perfect. Remember that. But God wants the perfect. Hallelujah. That is why the word of God is given to us.
and the Holy Spirit will be our guidance. Hallelujah. ரொம்ப அவசியமா இருக்குதுல. ஆண்டவரே நீங்க ஜெபம் பண்ணும்போது சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நீதியின் பாதையில் நடத்துங்கப்பா, உங்க பாதையில நடத்துங்கப்பா, நீங்க விருப்பப்படுற பாதையில நடத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அது ரொம்ப அவசியமா இருக்கு. இன்னைக்கு நம்ம அந்த காரியத்தை செயல்படுத்தும் போதுதான் நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? செழிப்பு என்ற காரியங்கள் பெருக ஆரம்பிக்கும். இன்னைக்கு எல்லாம் வந்து செழிப்பு பிரகாசம் வேணும், செழிப்பு பிரசங்கம் வேணும், ஆசீர்வாத பிரசங்கம் வேணும், வேற என்ன கிளுகிளுப்பு பிரசங்கம் இருக்கு, வேற ஜோக் அப்பார்ட் பிரசங்கம் இருக்கு. கையா போய் ஒரே சிம்பிளான பிரசங்கம் ஃபுல்லாவே ஒண்ணுமே இருக்காதாங்க. இங்க வந்தா அதெல்லாம் நடக்காது, சரியா? இங்க அதெல்லாம் எனக்கு கொடுக்க தெரியாது, எனக்கு கொடுக்க தெரியாதா? ஜோக் பண்ணிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு அசைக்கதல் பண்ணிக்கிட்டு நிறைய காலையை சொல்லிட்டு எங்களுக்கு பேச தெரியாதா? பரிசுத்தமாய் இருக்கிற ஸ்தலத்துக்குள்ளாக பரிசுத்தத்தை காத்துக் கொள்ள வேண்டும். Hallelujah. If you are not strict from here, you cannot go where God has already provided for you. It starts from the house of God. The judgment will start from the house of God. Remember that judgment will start from the house, the people of the house of God. So prepare ourselves. Seek God, for He is our righteous God. Hallelujah. For He will lead our path onto a good destinations. Hallelujah. And all these things God will do for His name's sake. Hallelujah. இந்த காலை பொழுதுல ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீங்க என்னை நடத்துங்க, வழியில கொண்டு போங்க, உங்க நாமத்துக்கு என்னை பயன்படுத்துங்க. அப்படின்னா நீங்க ஒப்பு கொடுக்குறீங்க. அந்த ஒப்பு கொடுத்து ரொம்ப அவசியம். அந்த ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் காரியத்தை வாய்க்க செய்ய நீங்க பார்ப்பீங்க. நீதிமானுக்கு 1000 இல்லைங்க, 1000 சோதனை வரலாம். கர்த்தர் அவன் கருத்தை பிடித்து நடத்துவான். அத்தனை பேரும் பார்ப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நோவாவோட நிலைமையை பார்த்தீங்களா? மனம் திரும்பு 100 வருஷமா சொல்லியிருந்தாரு, ஒருத்தன் கூட கேட்கல. ஆனா அவர் மட்டும் என்ன செஞ்சாரு? சொன்னதை கீழ்ப்படிந்தார். நீதிமானுடைய வழியிலே தன்னை அர்ப்பணித்து தேரையை கட்டினார். ஆமாவா? அவர் ஒரு நாள் கூட முழுமுறுத்தது இல்லை. என்ன இவரு நடு மண்ணில் போய் கப்பை கட்ட சொன்னார், அவர் கேட்கவே இல்லைங்க. சொன்னாரு, நான் செய்யறேன், அவ்வளவுதான். அந்த நீதிமானுக்கு குரலுக்கு செவி சாய்த்து அந்த பரிசுத்த வழியிலே நடப்பதற்கு தன்னை அர்ப்பணித்தார். 100 வருஷமா ஆண்டவர் சொல்ல காரியத்தை தொடர்ந்து செய்தார். அல்லேலூயா. அழிவு வந்துச்சு. நோவாவோட நீதிக்கு, நோவாவோட கீழ்ப்படிதலுக்கு, நோவாவோட ஒப்பு கொடுத்ததுக்காக தன் குடும்பம் 8 பேரும் காப்பாற்றப்பட்டார்கள். ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட். நான் சொன்னது செஞ்சல, உன் குடும்பத்தை அத்தனை பேர் பேரல இருக்கு. நீதிமானா இரு. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் இருக்கட்டுமே, சாகிற வரைக்கும் நீ நீதிமானாக இருந்து சாவு. ஏன்னா நித்திய வாழ்வு அடைவதற்கு நீதிமான்கள் தேவை. அவர் நித்திய வாழ்வை உனக்கு தர வல்லவராய் இருக்கிறார். அது ரொம்ப அவசியம். வாழ்ற வாழ்க்கை நீதிமானை வாழ ஒப்பு கொடுங்க. இருக்கிற நாட்கள்ல ஆண்டவருக்கு என்று செலவழிக்க முன்னுக்கு வாங்க. இந்த காலத்தை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அதுக்குன்னு எல்லாரும் போய் இன்னைக்கு தற்கொலை பண்ணி பொட்டிக்குள்ள போய் 10 பேருக்கு சொல்லுங்க. நீங்க தப்பாக நினைக்காதீங்க. நீங்க பார்த்து சாவு சொல்லிட்டாங்க இல்லைங்க. அந்த மரணம் எல்லாருக்கும் வரும். வருதுக்கு முன்பதாக நம்மளை ஆயத்தப்படுத்தும். அது ரொம்ப அவசியம். மற்றவங்களும் சொல்லுங்க, அது ரொம்ப அவசியம். Tell people about the goodness and the righteousness of God. Hallelujah. Change today. Ask God to lead you into His path for His name's sake. ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரை உம்முடைய வழியிலே நடத்துங்க, உம்முடைய பாதையில நடத்துங்க. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காக நன்றி, உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி கர்த்தாவே. சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த 3 காரியத்தை நாங்கள் கண்டோம். ஆண்டவரே உங்களுக்கு கொடான ஸ்தோத்திரங்கள் அப்பா. எங்களுடைய பாதையை ஆண்டவர் வழிகாட்டினீர்.
நீரின் பாதையில எங்களை நடத்தினீர். உம்முடைய நாமத்துக்கென்று எங்களை பயன்படுத்துகிறீர்கள். எஸ் லார்ட், இந்த காலை பொழுது எங்க வாழ்க்கையும் அப்படியாக காணப்பட விரும்புகிறோம். கர்த்தர் தாமே எங்களை நடத்துவீராக. எங்கள் குற்றங்கள் அக்கிரமங்களை மன்னியும் ஆண்டவரே. கர்த்தாவே, நம்முடைய வார்த்தைக்கு கீழ்படுத்தி நடக்க எங்கள் இருதயத்தை பலப்படுத்துக, சிந்தையை பலப்படுத்துக, எங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாத்தையும் பலப்படுத்துக. நீதிமானாய் இருப்பதற்கு கடினமாக இருந்தாலும் நீதிமானாய் இருக்கிற தேவனிடத்தில் எங்கள் விண்ணப்பத்தை நாங்கள் ஏறெடுக்கிறபடியாக கர்த்தர் அதை சரி செய்கிறாங்க. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கு. ஆமென், ஆமென், ஆமென்.